உண்மையின் பரிசரத்திலிருந்து மன்னார் புதினம் தரும் செய்திகள். வளைகுடா நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களில் சில ஈரானினால் மேற்கொள்ளப்படுபவை அல்ல என்ற ஒரு கூற்று வளைகுடா நாடுகள் மத்தியில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது. வளைகுடா நாடுகள் சிலவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு சில தாக்குதல்கள் ஈரானின் பெயரில் வேறு யாரோ செய்வதாக எழுப்பப்பட்டு வருகின்ற சந்தேகங்கள், குற்றச்சாட்டுக்கள் வளைகுடாவின் போர் சமன்பாடுகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்கான ஈரானிய தூதுவர் அலிரிசா இனாயாத்தி சர்வதேச ஊடகமான ராய்டர்ஸுக்கு நேற்றிரவு வழங்கியிருந்த சபையில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிக்கும் நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஈரானினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதானால் அதனை பகிரங்கமாக கூறிவிட்டேதான் மேற்கொள்ளும். ஆனால் சவுதியின் எண்ணெய் சுத்திகரிக்கும் நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஈரானினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று சவுதிக்கான ஈரானிய தூதுவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிக்கும் நிலையம் மீதான தாக்குதலை ஈரான் செய்யவில்லை என்றால் அந்த தாக்குதல் வேறு எந்த தரப்பால் மேற்கொள்ளப்பட்டது? அமெரிக்காவின் CIA-யினாலா அல்லது இஸ்ரேலிய மொசாட்டினாலா? ஒருவேளை இந்த உளவு பிரிவுகள் சவுதி மீதான தாக்குதலை மேற்கொள்ளுவதானால் இதற்காக அதனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன? சந்தேகங்களை மற்றொரு கோணத்தில் பார்ப்பதானால் ஒருவேளை ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு வேறு ஒரு தரப்பின் மீது பழியை போட முனைகின்றதா? இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி சவுதி அரேபியாவின் ரஸ் டனூரா ரிஃபைனரி என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து அந்த நிலையத்தின் செயற்பாடுகளை நிறுத்தியிருந்தது சவுதி அரேபியா. நாளொன்றுக்கு 5,50,000 பேரல்கள் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற மிகப்பெரிய நிலையம் அது. அதேபோன்று நாளொன்றுக்கு சுமார் 1 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற ஷைபாத் ஆயில் ஃபீல்ட் என்ற எண்ணெய் வயல் மீதும் ட்ரோன் தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களைத்தான் அவைகள் ஈரானினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று சவுதிக்கான ஈரானிய தூதுவர் இப்பொழுது கூறியுள்ளார். அந்த தாக்குதல்களை ஈரான் செய்யவில்லை என்று மறுதளிப்பதன் கூடாக ஈரான் அல்லாத வேறு ஒரு தரப்பின் மீது அந்த தாக்குதல் குற்றச்சாட்டை மிக கவனமாக திருப்பி விடுவதில் வெற்றி கண்டுள்ளார் சவுதி அரேபியாவுக்கான ஈரானிய தூதுவர். இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இதுபோன்ற சதிகளை செய்வதில் பெயர் பெற்ற இஸ்ரேலியின் மொசாட் அந்த தாக்குதல்களை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் தான் சந்தேகத்தையும் ஊகத்தையும் மற்றவர்களது சிந்தனைக்கு விட்டுள்ள அந்த செவ்வி அமைந்திருந்தது. என்னை பொறுத்தவரையில் இதுபோன்ற சதிகளை மொசாட் செய்திருக்குமா என்று கேட்டால் செய்திருப்பதற்கான சாத்தியத்தை முற்றாக மறக்க முடியாது. இதுபோன்ற சதி நடவடிக்கைகளை செய்வதில் கைதேர்ந்த ஒரு உளவு அமைப்புத்தான் மொசாட். மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில், குறிப்பாக ஈரானுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் இடையில் நிரந்தர பிளவுகள் இருப்பதென்பது இஸ்ரேலின் இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் மிக மிக அவசியமான ஒன்று. எனவே அரேபிய நாடுகள் மீது தற்பொழுது ஈரான் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களை சாக்காக வைத்துக் கொண்டு அந்த நாடுகளின் சில முக்கிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி ஈரானுக்கு சர்வதேச மட்டத்தில் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற அதே வேளை ஈரானுக்கும் மற்றைய அரேபிய நாடுகளுக்கும் இடையிலான விரிசல்களை மேலும் அதிகப்படுத்த முனையலாம். இப்படியான ஒரு தேவை இஸ்ரேலிய தரப்புக்கு இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்காவின் பிரபல ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பமாகிய சில தினங்களில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். சவுதி அரேபியாவும் கட்டாரும் சில மொசாட் உளவாளிகளை கைது செய்திருந்ததாகவும் இந்த நாடுகள் மீது குண்டு தாக்குதல்களை நடாத்திவிட்டு பழியை ஈரான் மீது போடுவதற்கான சதி முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். வளைகுடா நாடுகளை ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் குதிக்க வைக்கும் நோக்கத்துடன் இந்த சதியில் மொசாட் உளவாளிகள் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் மேலும் கூறியிருந்தார். கட்டாரின் வெளிநாட்டு அமைச்சு இந்த கூற்றினை உடனடியாகவே மறுத்திருந்தது.
அதேபோன்று சவுதி அரேபியாவின் அரச ஊடகமான அல் அரேபியாவும் எந்தவித அடிப்படையமற்ற ஒரு கூற்று என்று மறுத்திருந்தது. இதேபோன்று ஓமானில் சிவிலியன் இலக்குகள் மீது மேற்கொள்ளப்பட்ட சில தாக்குதல்கள் இஸ்ரேலிய மொசாட்டினாலேயே மேற்கொள்ளப்பட்டவை என்று கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மிடில் ஈஸ்ட் ஐ என்கின்ற ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். அதேபோன்று வளைகுடா நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களில் பல தாக்குதல்கள் ஈரானினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்கள் அல்ல என்றும் அவைகள் இஸ்ரேலிய உளவுப் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சதிகள் என்றும் பல ஈரானிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கூறி வருகின்றார்கள். ஈரானின் சில பிரதேசங்களில் இஸ்ரேலிய உளவாளிகளின் தளங்கள் இப்பொழுதும் இருப்பதாக கூறுகின்ற அவர்கள் அந்த தளங்களில் இருந்து இஸ்ரேலிய உளவாளிகள் இதுபோன்ற சில தாக்குதல்களை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். சவுதி அரேபியா மீதும் மற்றைய வளைகுடா நாடுகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற எல்லா தாக்குதல்களுமே ஈரானினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாக இருக்க முடியாது என்று சந்தேகிப்பதற்கு நிறைய காரணிகள் இருப்பதாக சவுதி அரேபியாவின் பிரபல அரசியல்வாதியும் இஸ்லாமிக் வேர்ல்ட் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனின் தலைவருமான அப்துல்லா சிக் அல் துவஜ்ரி தெரிவித்துள்ளார். சியோனிச தேசம் மத்தியில் பிளவுகளை உருவாக்கும் நோக்கத்தோடு இதுபோன்ற சதிகளை செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று கட்டாரின் முன்னாள் பிரதமர் ஹமாட் பின் ஜசிம் பின் ஜாபர் அலி தானி இது பற்றி கூறுகின்ற போது அமெரிக்க இஸ்ரேல் நாடுகள் என்று ஈரானுடன் புரிந்து வருகின்ற யுத்தம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் இந்த சண்டைகளில் அரபு நாடுகளும் பங்குதாரர்களாகிவிட்டால் அது வருடக்கணக்காக நீடிக்கும். ஒன்றையொன்று தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு முழு மத்திய கிழக்குமே வளமற்ற ஒரு பிரதேசமாக மாறிவிடும். சில தரப்புகளுக்கு அதுதான் தேவையாக இருக்கின்றது. எனவே அரபு நாடுகள் மிக மிக நிதானமாக செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். தி சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் பாலிசியின் முக்கியஸ்தரான சினாட் டூஷி கூறுகின்ற போது ஈரானை பொது எதிரியாக சித்தரித்து ஈரானுடன் வளைகுடா நாடுகளை மோத வைக்கும் தந்திரோபாயத்தை நீண்ட காலமாக இஸ்ரேல் செய்து வருகின்றது. அதனை அடிப்படையாக வைத்த சதிகளையும் இஸ்ரேல் நிச்சயம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். ஆக அரபு நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களில் சில இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டின் கைங்காரியமாக இருக்கலாமா என்ற சந்தேகங்கள், கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் பரவலாக வெளிக்கிளம்ப ஆரம்பித்துள்ளன. ஏற்கனவே நான் மேலே கூறியது போன்று இஸ்ரேலிய மொசாட் இதுபோன்ற காரியங்களை செய்யுமா என்று கேட்டால் நிச்சயம் செய்யும். அதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள் தான் அவர்கள். ஆனால் இந்த இடத்தில் என்னிடம் சில கேள்விகளும் இருக்கின்றன. சவுதியில் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற ரஸ் டனூரா ரிஃபைனரி மற்றும் ஷைபாத் ஆயில் ஃபீல்ட் போன்றன அமெரிக்க நிறுவனமான அராம்கோவுக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்கள். அமெரிக்க நிறுவனங்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்குமா? ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் எல்லையில் இருக்கின்ற ஷைபாத் ஆயில் ஃபீல்ட் மீது கடந்த 8ஆம் திகதி ஒரு ட்ரோனும், 9ஆம் திகதி 9 ட்ரோன்களும், 12ஆம் திகதி 3 ட்ரோன்களும் தாக்குதல் நடத்தியிருந்தன. சவுதி அரேபியாவில் இருக்கும் ஒரு அமெரிக்க எண்ணெய் நிறுவனத்தின் மீது இத்தனை தாக்குதல்களை இஸ்ரேலிய மொசாட்டினால் தொடர்ச்சியாக செய்வதற்கு சாத்தியம் இருக்கின்றதா? இஸ்ரேல் அப்படி செய்கின்ற போது மத்திய கிழக்கின் மீது தனது கண்களை அகல விரித்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் கண்களுக்கு அவை தெரியாமல் இருக்குமா? அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரானின் படைத்துறை தலைமைக்கும் பிராந்திய தளபதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் பல தாக்குதல்கள் மேலிட உத்தரவில்லாமலேயே ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர படையின் பிராந்திய தளபதிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் கூறியிருந்தார். மத்திய கிழக்கு நாடுகள் மீது இனிமேல் தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது என்று ஈரானின் ஜனாதிபதி பகிரங்கமாக தெரிவித்த மறு நிமிடமே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கட்டார் மீதும் வேறு பல மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அப்படி இருக்க இஸ்லாமிய புரட்சிகர படை மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களின் பள்ளி இஸ்ரேலின் உளவுப் பிரிவு மீது போடப்படுவதற்கான சாத்தியத்தையும் இலகுவாக புறந்தள்ளிவிட முடியாது. இதுவரை வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் சுமார் 2000 ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இன்று கூட
துபாய் சர்வதேச விமான நிலையம் மீதும் ஃபுஜாரியா தொழிற்பேட்டை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகளை மாத்திரமல்ல, அதனது உட்கட்டுமானங்கள், பொருளாதார இலக்குகள் மீதும் ஈரான் மிக கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மேற்கொள்ளும் என்றும் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரான முஜ்தபா கமேனி பகிரங்கமாக தெரிவித்தும் இருக்கின்றார். ஆக மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரானினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற 2000க்கும் அதிகமான தாக்குதல்களில் எதுவெல்லாம் ஈரானினால் ஏவப்பட்ட தாக்குதல்கள், எவையெல்லாம் ஈரானினால் மேற்கொள்ளப்படாத தாக்குதல்கள் என்று ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத வரை இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் தொடர்பாக ஈரான் சுமத்தி வருகின்ற குற்றச்சாட்டுகள் வெறும் பழி போட்டு தப்பித்துக் கொள்ள ஒரு நடவடிக்கையாகவேதான் பார்க்கப்படும்.